ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோரிமேன் playset வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் டோரிமேன் வந்து பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கூகுளில் ட்ராயிங் எடுத்து வரைஞ்சிடலாம் பார்த்து. அதை வரைஞ்சிட்டு அதோட அவுட்லைன் மட்டும் பேக் சைடு மட்டும் தெரிகிற மாதிரி இன்னொரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் வந்து நோபிட்டான்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதையுமே இந்த மாதிரி பென்சில்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. அடுத்து இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லேருந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த டோரிமேனோட இந்த 2 பீஸையும் ஒரு இன்விடேஷன் கார்டில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையில் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி அட்டையில் ஒட்டி கட் பண்ணியிருக்கோம். பேப்பர்னால் அந்தளவுக்கு இருக்காதுல்ல, ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக்கிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கும்போது உள்ள பேக்கிங்க்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இதே ஷேப்புக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், அல்லது கார்ட்போர்டு ஒட்டிக்கலாம். பேப்பர் ஒட்டணுன்னா நிறைய டைம் வெட்டணும். நமக்கு வந்து அந்த திக்னஸ் வேணும், அதுக்காக வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். அல்லது நீங்கள் கார்ட்போர்டு கூட 2-3 தடவை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி இதில் ஒட்டிட்டு இன்னொரு தடவை அந்த அட்டையிலையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ 2 தடவையும் ஒட்டிட்டு இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டும்போது நடுவில் வந்து நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பீஸ்லேயுமே ஒட்டியாச்சு. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க செல்லோ டேப் எடுத்திருக்கேன். நம்ம சைடில் வந்து அந்த ஒயிட் கலரில் நம்ம ஒட்டினது தெரியுதுல்ல, டோரிமேன்னாலே ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளூ கலரில் இருக்க செல்லோ டேப் யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லுமே நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இதில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வளைவு வாரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து திருப்பியும் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒட்டணும். ஸோ அப்படி ஒட்டினா தான் நமக்கு வந்து கரெக்டாக அதே ஷேப்புக்கு நீட்டாக ஒட்ட முடியும், பிரியாமல். அப்படியே கண்டினியூஸாக நம்ம சுற்றி ஒட்டினோம் அப்படின்னா அந்த மடிப்பு வர்ற இடத்துலலாம் அது வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி ஒட்டினோன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம வந்து டோரிமேனை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பேப்பர் கூட ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், அந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி சைடெல்லாம் ஒட்டிட்டு பின்பக்கமுமே ஃபுல்லும் ஒட்டிட்டேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அழகாக ஈஸியாக ஒரு டோரிமேன் பொம்மை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நோபிட்டாவை வந்து இன்விடேஷன் கார்டில் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒட்டி. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது கார்ட்டூன் கேரக்டர் வந்து நடக்கிற மாதிரி செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வேறு கேரக்டர்ஸும் இந்த இதில் இருக்கிறது ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பின்னாடி டூத் பிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எனிவேர் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்ஜெட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிங்க் கலரில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம், அல்லது பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணி அழகாக பிங்க் கலரில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து அந்த டோரோட ஹேண்டிலுக்கு வந்து சின்னதாக ஒரு தெர்மாகோல் பால் வந்து ஒட்டிடலாம். அடுத்த கேட்ஜெட்டுக்கு வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கிட்டு இதை வந்து நம்ம பேப்பர் ரோல் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக சுற்றி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றும் போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பேப்பர். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி அதை சுற்றிக்கோங்க. அடுத்து இன்னுமே 2-3 பேப்பர் ரோல் எடுத்து கண்டினியூ பண்ணி அதை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேப்பர் ரோல் மேலே வந்து இதை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா ரவுண்டாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ரோலோட சேர்த்து வச்சு இதை ஒட்டிடுங்க.
ஒட்டிட்டு அடுத்து வந்து அதில் மேலே நம்ம அந்த சுற்றி இருக்க மடிப்புலாம் தெரியுதுல்ல, ஸோ அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டு அதே ஷேப்புக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 4 இது தேவை. இதை வந்து அந்த ரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட 4 சைடில் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இது வந்து ஸ்மால் லைட்னு ஒரு கேட்ஜெட் இருக்கும்ல, சின்னதாக்குறதுக்கு. ஸோ அதை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி 4 இதை ஒட்டிட்டு கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து இதை ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், செகண்ட் கேட்ஜெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டையில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்து அதை வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ரவுண்டாக வரக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பேக்கிங் மெட்டீரியலில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம், அல்லது மேட்ச் பாக்ஸில் சின்னதாக இருக்கும்ல, ஸோ அதை கூட ஒட்டிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கார்ட்போர்டில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து இதோட சென்டரில் சின்னதாக இன்விடேஷன் கார்டில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் சைடில் வந்து பட்டன் இருக்க மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒட்டிட்டு அதை வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு அதை மடக்கி விட்டு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பிக் லைட்டுன்னு ஒரு கேட்ஜெட் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜிமிக்கி பேஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் ரோலை கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இன்விடேஷன் கார்டில் இந்த ஷேப்பில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த பேப்பர் ரோல் மேலே சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இதில் வந்து பேம்போ காப்டர்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ட்போர்டில் ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதோட கார்னரெல்லாம் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம், அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சின்னதாக ஒரு பேப்பர் ரோல் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சைடில் மேலே வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அடுத்து ஒரு மாத்திரை அட்டையிலேருந்து, பழைய மாத்திரை அட்டையில் மாத்திரையோடு தான் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து இதை வந்து முன்னாடி ஒட்டிடலாம். அதாவது அதில் வந்து கிளாத் சேஞ்சிங் கேமரான்னு ஒன்று இருக்கும், ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒட்டிட்டு இதில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே நம்ம வந்து கலர் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு மாதிரி வச்சு ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துக்கும் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட வலையில் வந்து நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பீஸ் துணியும் ப்ளூ கலரில் ஒரு பீஸ் துணியும் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து ஒரு சைடு ரெட்டாகவும் ஒரு சைடு வந்து ப்ளூவாகவும் இருக்கும். அதில் வந்து டைம் கிளாத்துன்னு ஒரு கேட்ஜெட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வேஸ்ட் கிளாத்லேருந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து பழசாகவும் புதுசாகவும் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வேஸ்ட் கிளாத்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நடுவில் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதோட 2 சைட்லேயும் வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு வளைவாக அதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கைப்பிடி மாதிரி கிடைக்கும். ஸோ 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்விடேஷன் கார்டில் சின்னதாக 2 பீஸ் எடுத்து ஒன்று போல் இந்த மாதிரி மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு இதை வந்து 2 சைடும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து ஒரு குட்டியாக ஒரு பேக் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து டோரிமேன் வந்து ஒரு பேக் மாதிரி ஒரு கேட்ஜெட் வச்சு தேவையானதெல்லாம் அதுக்குள்ளேருந்து எடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணுற எல்லாமே டோரிமேன் வந்து என்ன சைஸில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து டோரிமேன் ஃபஸ்ட்டு என்ன சைஸில் ரெடி பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்லேருந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அனிமல்ஸோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இதுலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. அது 2யுமே இந்த மாதிரி சைடில் ஒட்டிடலாம்.
அப்புறம் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நமக்கு சின்னதாக தேவை. ஸோ சின்ன பாக்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். பெரிய பாக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே விட்டு அதை சின்னதாக மாற்றிக்கோங்க. அடுத்து இதை வந்து ஒரு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அது மேலே வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மல் மேலே இருக்கும்ல அந்த பீஸை மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து கியர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பேப்பர் ரோலில் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இயரிங் பட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இருக்கணும் அப்படின்னா தனி பேப்பர் ரோல் ஒட்டி அது மேலே வந்து நீங்கள் இதை மாட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்விடேஷன் கார்டில் ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த 2 ஃபோம் ஷீட்டையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதோட அடியில் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட வேஸ்ட் பாக்ஸ் அல்லது மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட ஒட்டிக்கலாம். அல்லது இந்த மாதிரி கார்ட்போர்டில் 2 பீஸ் கட் பண்ணி கீழே ஒட்டிட்டு அது மேலே வந்து இந்த சேர் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து மேலே ஒட்டிடலாம். அடுத்து வந்து சின்னதாக ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இன்விடேஷன் கார்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது 2யும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டு இந்த சைடில் இருக்க பேப்பர் ரோலோட இதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் மெஷின் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பென்சில் எடுத்திருக்கேன். இதை விட சின்னதாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த எழுதுகிற பக்கத்தில் ஒரு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க. அடுத்து அந்த பென்சிலோட பின்பக்கமும் பேப்பர் ரோல் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி கொஞ்சம் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி 2-3 தடவை வந்து பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அழகாக கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் ரோலை அழுத்தி விட்டுட்டு கூட அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ரவுண்டாக போட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதில் வந்து ஒரு பென்சில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை இப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய கேட்ஜெட் இருக்குது. ஸோ அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேட்ஜெட்டுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக இந்த மாதிரி டோரிமேன் ப்ளேசெட் வந்து ரெடி பண்ணிடலாம். நேற்று வீடியோவில் வந்து டோரிமேன் ப்ளேசெட் தான் பண்ண சொல்லி அதிகமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணி வீடியோவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா ப்ளேசெட்டுமே கண்டிப்பாக வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டோரிமேன் ப்ளேசெட் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.